இது வந்து தானா வந்துருச்சு. எனக்கு புரியுது அது. ஏன்னா உங்களுக்கு ஒரு மாத்தனாரா மாமியாரா கணவரா அது எவ்வளவு தூரம் எடுத்துக்க முடியும் எனக்கு தெரியல. அம்மா புரியுதா? மனசுக்குள்ள சின்ன வயசுல இருந்து துன்பப்பட்ட ஒரு ஆன்மா. மேடம் நான் என்ன சொல்றேங்க மேடம், இந்த பிரச்சனையெல்லாம் நடந்ததுக்கு அப்புறம் மேடம் நானே திருந்தி இந்த புள்ளை வந்து நல்ல விதமா தான் மேடம் வச்சிருக்கேன். குழந்தைகளை வெளியில அனுப்பிடுறது நல்லதுன்னு நினைக்கிறேன். வேண்டாம் இந்த தெரியுங்க மேடம், இந்த பொண்ணே கொண்டே பணம் கொடுத்துருக்குங்க. என்னம்மா ஃப்ரெண்ட்ஸா பழகுற மாதிரி இருந்தா டைரக்டா எல்லாத்துக்கு முன்னாடி பேசலாம்ல. நானே என் ஃப்ரெண்ட்ஸ் கூட பாய் ஃப்ரெண்ட்ஸா இருந்தாலும் எங்க தாத்தா முன்னாடி எங்க அப்பா முன்னாடி போன் பண்ணி பேசுவேன். அவங்களும் எதுவுமே கண்டுக்க மாட்டாங்க. இவங்க போன் பண்ணி பேச என்னங்க அம்மா உங்க அப்பா அடிப்பாருல்ல, உங்க தாத்தா அடிப்பாருல்ல, எல்லாம் உங்க அத்தை அடிக்கிறாங்கல்ல, உங்களை அடிப்பாங்களா? நீங்க படிக்கிற பிள்ளைங்க அடிக்க மாட்டாங்க, அந்த அம்மா அடிக்க மாட்டாங்களா? என்ன தெரியும் இவங்களுக்கு சொல்லுங்க. பொண்ணு ரெண்டு பேரும் உங்களை புரிஞ்சுக்கலாமா? அது இந்த ரெண்டாவது பொண்ணுக்கு இருக்கிற அளவுக்கு மூத்த பொண்ணுக்கு உங்க மேல தப்பான அபிப்பிராயம். இதுக்கு எல்லாமே தெரியும். இல்ல அவளுக்கு மூத்த பொண்ணுக்கு உங்க மேல கோவம் இருக்கு. பார்வையிலையும் அவளுடைய பாடி லாங்குவேஜும் சொல்லுது உங்க மேல கோவம் இருக்கு. உங்களை புரிஞ்சுக்கவும் இல்ல. அவதான் மேடம் காலையில துடிச்சாங்க மேடம், உயிர் போற மாதிரி துடிச்சாங்க மேடம். துடிச்சிருப்பா அம்மா காணமே நமக்கு அவமானமா போயிருமேன்னு துடிச்சிருப்பாளோ தவிர அம்மாவுக்கு இவ்வளவு கஷ்டங்கிறது அந்த பொண்ணு புரிஞ்சுக்கல. புரியுதுமா? உங்களையும் புரியுது உங்களையும் புரியுது எனக்கு. உங்க அப்பா ஒரு உண்மையை சொல்லட்டுமா? சொல்லுங்க மேடம். குழந்தைய வச்சுக்கிட்டே சொல்லட்டுமா? சொல்லுங்க. அம்மா நீங்க ரெண்டு பேரும் வெளியில போங்க, போய் வெயிட் பண்ணுங்க. அவங்க ரெண்டு பேருக்கு தெரியாதுன்னு சொல்லியிருக்கு அவங்க அம்மா அந்த உண்மையெல்லாம். உங்க கணவர் இந்த பொண்ணை என்னென்ன பாடுபடுத்தினாரு உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சும் தெரியாத மாதிரி நீங்க இருந்திருக்கீங்க. 10 வயசுல இருந்து உங்க ஹஸ்பண்ட் உங்க ஹஸ்பண்ட் தெரிஞ்சு தெரியாம உங்க ஹஸ்பண்ட் இந்த பொண்ணை உங்க வாயிலே சொல்லுமா? நான் சொல்ல மாட்டேன். நான் இதெல்லாம் நான் என் வாயில சொல்ல மாட்டேன். தெரியுமா? தெரியுமா உங்களுக்கு? இது உங்களுக்கு ஒண்ணும் தெரியாது. அப்படியே நொந்து எனக்கு அப்படியே எப்படி இருந்தது தெரியுமா? இதை நான் சொல்லக்கூடாது. நீங்க பேச பேச 10 வயசுல இருந்து அதுக்காக உங்களுக்கு கல்யாணமே பண்ணி வச்சிருக்காரு உங்க அப்பா. 10 வயசுல இருந்து அவர்கிட்ட நம்பர் போடலாமா? பேசலாமா? எந்த கோயில சத்தியம் பண்ண சொல்லுங்க. மேல சத்தியம் பண்ண சொல்லுங்க. பண்றேன் நானு. இவரை கேட்டாருங்க 6 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி பிரச்சனையானதுக்கு என்னை கூப்பிட்டு என்ன தெரியுங்களா கேட்டாரு. என்ன தவிர வேற யார்ட்டையும் நீ தப்பா இருக்கலன்னு சத்தியம் பண்ண. யாரு? இவரு. ஆமா, கூட்டு போய் ஒவ்வொரு கோயிலையும் பத்ராளிமன் கோயில் அங்க சத்தியம் பண்ணி, இன்னொரு கோயில் அங்க சத்தியம் பண்ணி, 2 பிள்ளைங்க சத்தியம் பண்ணி இருந்தா அனுப்பிச்சு விட்டுலாம்ல. அது வழி எத்தனை சத்தியம் பண்ணி இல்லைங்க. இந்த பிரச்சனையை பேசணும். மாமனார் மேட்டர் முடிச்சுட்டு தான் பேசணும். சொல்லுமா என்னன்னு சொல்லு. நானும் பேச வேண்டாம், அதை எடுக்க வேண்டாம் நினைச்சேன். சொல்லி இருக்கிறேன் மேடம். இப்படி இருக்கு என்ன இது? 10 வயசுல வீட்டுக்கு வந்திருக்கு. எங்க அம்மா வயசுக்கு வராதுக்கு முன்னாடி உங்களுக்கு இன்னும் தெரியாதுன்னு சொல்லுச்சு. வீட்டுக்காரருக்கு தெரியாது, எங்க மாமியாருக்கு மட்டும் தெரியும். ஆனா தெரிஞ்ச மாதிரி காட்டிக்கவே மாட்டாங்க. எனக்கு என்ன தெரியணும்? எனக்கு இதுவே மேடம். நான் இவளை வந்து இன்ன வரைக்கும் மேடம் ஒரு மனைவியில வந்து நான் வந்து அவளுக்கு என்ன நடந்துட்டு மேடம், நான் ஒரு மனைவிட்டு வந்துங்க அவ்வளவு ஒரு பண்பா தான் நடந்திருக்கிறேங்க மேடம். நான் தப்பான வரைக்கும் நான் இது நேரம் வரைக்கும் நான் வந்து ஒண்ணுமே சொன்னது இல்லைங்க மேடம். 6 வருஷம் ஆச்சுங்க மேடம். அடிச்சது இல்ல, எதுவுமே நான் பண்ணல. அந்த பொண்ணு வந்து உட்கார்ந்ததுல இருந்து உங்க அப்பா பத்தி தான் தப்பா சொல்லிட்டு இருந்தது. அவங்க எல்லாம் உங்க அம்மா வந்து இதுல வந்து தியாகி தான். அந்த குடும்பத்துல அந்த குடும்பத்தை நடத்தணுமேனு கட்டுக்கோப்பா வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இவ்வளவு நாளா. உங்க அப்பா அத்தனைக்கும் உங்க அப்பா என்ன பண்ண முடியும்? வயசானவரை தாம்பத்தியம்னால எனக்கு கசக்குது மேடம். ஹலோ வணக்கங்க, நான் நிர்மலா பெரியசாமின்னு பேசுறேங்க சென்னையில இருந்து. உங்க ஃபேமிலி இங்க வந்திருக்காங்கய்யா. உங்களுடைய பொண்ணு இந்த மருமகள் மகள் மனைவி மகன் எல்லாரும் வந்திருக்காங்க. உங்க மருமக வந்து கொஞ்சம் உங்க வீட்டுலாம் சொல்லாம வந்துருச்சு போல இருக்குது. இங்க வந்துட்டாங்க ராஜேஸ்வரி. இப்ப வந்து தன்னுடைய டார்ச்சர்ஸ் தன்னுடைய துன்பங்கள் அத்தனைக்கும் மைய புள்ளியா அவங்க சொல்றது நீங்க தாங்க ஐயா. உங்களுடைய நடவடிக்கைகளை சொல்றாங்க. 10 வயசுல இருந்து அந்த பொண்ணை தகாத முறையில நடத்தி இருக்கீங்கன்னு சொல்றாங்க. நாங்க இது எப்படி இதை வந்து அப்படியே ரணமா அதுக்குள்ள வந்து அவங்க மாமியார பத்தியோ ஹஸ்பண்ட பத்தியோ நாத்தனார பத்தியோ அதுக்கு பெருசா இல்ல. முழுசா ஆரம்பத்துல இருந்து உங்க மேல ஒரு வன்மம் அந்த பொண்ணுக்கு இருக்கு. நீங்க பாத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. ஆனா என் வாழ்க்கையே வீணடிச்சது அவர் தாங்கிற மாதிரி அந்த பொண்ணு ஃபீல் பண்ணுது.
அந்த பொண்ணை பாருமா அவங்க பிளாட்ஃபார்ம்ல இருந்தாங்கம்மா. ஆமா அதுவும் சொல்லுது, என்ன அப்படியே விட்டுருக்கலாமே, நான் மாடு மேய்ச்சிக்கிட்டாவது நல்லா இருந்திருப்பனே. என் பையனுக்கு உணர்ந்து கட்டி வச்சு ஏன் கட்டி வச்சீங்கிறதுக்கே அந்த பொண்ணு தப்பா, அது வேற மாதிரி மீனிங் சொல்லுதுங்க. ஆமா அந்த இப்ப வந்து வேற ஒரு ஆளை வச்சுட்டு சரிங்க இந்த பொண்ணு நிறைய வீட்டு வந்து சாமானுங்க நகைங்க நட்டுங்க நிறைய குட்டி கொடுத்தாமா அவனுக்கு. சரிங்க. அவன் பேர் சுரேஷுங்க. சரிங்க. பால் வியாபாரம் பண்ணிட்டு மெட்ராஸ் கிடைக்கிறக்க வருவான். சரிங்க. இது மாதிரி 2-3 தாட்டி மெட்ராஸ் ஓடி போயிட்டாமா இதே மாதிரி. சரிங்க. அவனுக்கு பூரா கொடுத்து போட்டு அவனோட கூட தான் ஐயா நாங்க பேசிட்டோங்க, சுரேஷ் கிட்ட பேசிட்டோம். அவரோட தன்னுடைய தரப்பு விளக்கத்தை சொல்லிட்டாரு. கூட போடுங்கிற ஒரே போடுங்கிற ஒரே காரணத்தினாலதான் சரிங்க குடும்பத்தை வெறுத்து குழந்தைகளை வெறுத்து எல்லாத்தையும் வெறுத்து நான் போறேன் கூட போய் தான் வாழ்வேன் அப்படிங்கிறாமா. சரிங்க ஐயா சரி அப்படின்னு சொல்லுதுங்களா, அவரோட தான் வாழ்வேன்னு அப்படி சொல்லுதுங்களா? அப்படி சொன்னங்க அவங்க கூட தான் வாழ்வேன், வேற யாரும் எனக்கு வேண்டாம் அப்படி கெட்ட முறையில பல பேருக்கு நடந்திருக்கிறேன் வெளியில. சரிங்க. வெளியே பல முறை நடந்திருக்கிறேன் கெட்ட இதுல. சரி சரி அப்படி அம்மா அதாவது உங்க மேல டைரக்டா வச்ச குற்றச்சாட்டுக்கு ஆரம்ப புள்ளி 10 வயசுல இருந்து வச்ச குற்றச்சாட்டுக்கு என்னங்கய்யா? அதெல்லாம் சும்மா அதுல என்னங்கம்மா அப்படி சொல்றேன் அப்படி சொல்றேன் இப்படி ரிலீஸ் ஆகணுமா? நான் வந்து விட மாட்டேன் வெளியே போறதுக்கு. என்னங்க வெளியே போறதுக்கு விட மாட்டேன், அவங்க கூட சேர விட மாட்டேன், பேச விட மாட்டேன்னு சொல்லிதான் என் மேல வீண் அபாண்ட சொல்ற தவிர சரி அப்படிலாம் நம்ம இல்லம்மா. நம்ம எனக்கு வயசு 70 வயசுங்க. ஐயோ அப்படிலாம் ஒண்ணு இல்லம்மா. எங்க அப்பா மார்க்கெட்ல பெரிய கடை சும்மா வசூல் பண்றாரு. வெள்ளிங்கிரி எப்படின்னு கேட்டு வயசுல வந்து இப்படி ஒரு சூழ்நிலை உண்மை. இப்படி நீங்க வந்து எல்லாரும் அது சரியில்லாத பொண்ணுங்கிறப்ப ஏங்கய்யா அதை வீட்டுல வச்சிட்டு இருக்கணும்? நீங்க அனுப்பிச்சு விட்டுருக்கலாமே, உங்க வழியை பாத்துக்கோ. சார் 2 பொண்ணு இருக்குல்லங்க மேடம், அந்த பொண்ணுக்கு நாளைக்கு கல்யாணம் பண்ணி தரணும் இல்லங்க மேடம். அதுக்காக நீங்க 2 குழந்தை சின்ன குழந்தையில விட்டுட்டு போனீங்கல்ல, அது மாதிரி அந்த குழந்தைய விட்டுருக்கலாமே. அதையும் உங்க அம்மாவே பாத்துக்குவாங்க. அதுதான் என்ன பொண்ணு என்ன பையன் என்ன, பையனுக்கும் பொண்ணுக்கும் ஒண்ணுதானே. சரிங்க. அம்மா அன்னைக்கெல்லாம் இருந்துட்டு பையனை கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்டுங்க. அவன் சம்பளத்துலதான் நான் பண்ணது கல்யாணம். வேண்டவே வேண்டாம் மேடம், அடிச்சுதான் கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அப்படியா? கல்யாணம் பண்ணலாமா இப்போ? சரிம்மா. அங்கே ஒருத்தன் வந்துட்டு வேற கூட ஓடுறதா இருந்தது, அதெல்லாம் பாத்துட்டு தான் நான் கல்யாணம் பண்ணி வச்சேன். சரிங்க ஐயா விட்டுருக்கலாம் ஐயா விட்டுருக்கலாம். அதாவது சில சமயம் நம்ம எடுக்கிற முடிவுகள் விட்டுருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சீரழிவு இல்ல, அந்த பொண்ணுக்கு வந்து சீரழிவு இல்ல. 1 லட்சம் ரூபாய் பாக்கி வாங்கி அவனுக்கு ஃபேனு டைனிங் டேபிள் என்னம்மா? சரிங்க. டைனிங் டேபிள் ஃபேன் அவனுக்கு பாருங்க. அந்த சின்ன பிள்ளை இருக்காது பாருங்க, 1000 ரூபாய் கொடுத்து புள்ள கொண்டு கொடுத்துருக்கு. கேளுங்க எனக்கு செலவான பிரச்சனை இல்ல மேடம். இது இத்தனை தூரம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க வீட்டுக்கு பிரச்சனை ஆகி அந்த பொண்ணு மருந்து குடிக்க போயிங்க. இவ வந்து என்ன சொல்லிங்க பிரச்சனை. இப்ப அந்த பொண்ணு அந்த பொண்ணு சொல்லுங்க. அந்த கீர்த்திங்கிற பொண்ணு இருக்க பாருமா, அது இல்லம்மா? ஆமாங்க. அந்த பொண்ணை போட்டு விசாரிங்க. அந்த புள்ளதான் கூட 1000 கொடுக்க அவளுக்கு அவனுக்கு. ஓ 2வது பொண்ணா? கேளுங்க. என்னம்மா அப்படியெல்லாம் இல்லைங்க மேடம், பணம் எல்லாம் கொடுத்தது போய்மா. அம்மா சரிங்கய்யா சரிங்க சரிங்க. நான் மேல பெரிய அபாண்டம் சொல்லி தப்பிக்க பாக்குறேன் மேடம், வேற ஒன்றும் தப்பே இல்லைங்க. சரிங்க சரிங்க சரிங்கய்யா சரி ஓகே ஓகே. நாங்க மறுபடியும் கூப்பிடுறோங்க ஐயா, அந்த பொண்ணை கூப்பிட்டு கேட்டுட்டு நான் மறுபடியும் கூப்பிடுறோம். சொல்வதெல்லாம்